இது தடவை இந்த டீப்போர்டேஷன் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட 2009ல இருந்தே டீப்போர்ட் பண்ணி அனுப்பிட்டு தான் இருக்காங்க. அதாவது மாஸா டீப்போர்ட் பண்ணி அனுப்புறதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷம் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு சுமாரா ஒரு 500 பேர வந்து டீப்போர்ட் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா இப்படி எல்லாரையும் ஒரே ஃப்ளைட்ல போட்டு பெருசா டீப்போர்ட் பண்ணது, ஒரு வீடியோ இப்ப வெளியில வந்தனால நமக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு நியூஸா மாறிருச்சு. அண்ட் ப்ளஸ் அந்த சங்கிலி எல்லாம் பார்த்த உடனே ஆப்வியஸ்லி நம்ம ஊர் மக்களுக்கு வந்து அது கன்சர்னிங்காக தான் இருக்கும். எதுக்கு இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது. பட் இந்த டீப்போர்டேஷன் காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அது இப்போவும் நடந்திருக்கு. அதுவும் 2019 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 இந்தியன்ஸை டீப்போர்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஆனால் இப்போ எப்போவுமே இந்த மாதிரி தான் சங்கிலி எல்லாம் போட்டு அனுப்புவாங்களா அப்படின்னா 2012 ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும்போதே வந்து ஒரு தடவையாக வந்து இவங்களை இந்த மாதிரி ஹேண்ட்கஃப் பண்ணி அனுப்புனதாக சொல்லப்படுது. இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு தான் இதில் இருக்கிறதுலே கம்மியான பிரச்சனை. மெயினாக மெக்சிகோ, கொலம்பியா, வெனிசுவேலா இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து தான் லட்சக்கணக்கில் யூஎஸ்ல போய் இல்லீகலா செட்டில் ஆயிருக்காங்க. யூஎஸ்ல நீங்க வேகஸ் இல்ல நிறைய பெரிய சிட்டிஸ்க்கு போனீங்கன்னா உங்களால அவ்வளோ மெக்சிகன்ஸை பார்க்க முடியும். இது இங்கிலீஷ் ஊரா இல்ல மெக்சிகன் ஊரானே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்க மெக்சிகன்ஸை பார்க்கலாம். ஏன்னா மெக்சிகோ யூஎஸ் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது லேண்ட் பார்டர்ல ரொம்ப பெரிய பார்டர். ஈஸியா நிறைய இடங்கள்ல வந்து உங்களால மெக்சிகோல இருந்து நடந்தே யூஎஸ்குள்ள போக முடியும். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் காலங்காலமா வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் யூசுவலா பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது டெமோக்ராட் அட்மினிஸ்ட்ரேஷனா இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதுக்கு பெருசா வந்து தடை விதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால இன்னுமே தைரியமா நிறைய பேர் வர முடியும்.